சில பேர் புதிய அரசியல் கட்சி தொடங்கிவிட்டு இரண்டாவது மாநாடு தான் நடத்தி இருக்கிறாங்க. அதுக்கு வயசு 1.5 வயசு குழந்தை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எழுச்சி பயணத்தை துவங்கி இந்த இன்றைய தினம் 105வது எழுச்சி பயணத்தை மாநாடு போல் மக்கள் வெள்ளம் காட்சி அளிக்குது. 2 மாநாடுக்கே இப்படின்னா நான் ஜூலை 7ஆம் தேதி தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் 105 சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு 105 எழுச்சி மாநாடு நடத்தி இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்கள் செல்வாக்குள்ள இயக்கம் என்பதை பல முறை நிரூபித்து காட்டுகின்றோம். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி 2026ஆம் ஆண்டு பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிறோம். நாங்க மக்களை சந்திக்கிறோம்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாட்டை ஆண்டாங்க. இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நாட்டை ஆண்டாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தமிழகத்தை ஆண்டது. இப்படி 31 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆட்சி புரிந்த கட்சி அதிமுக கட்சி. இன்னும் ஒரு முறை கூட எம்எல்ஏ ஆகல, ஒரு முறை கூட எம்எல்ஏ ஆகல, ஒரு முறை கூட சட்டமன்ற தேர்தலை சந்திக்கல. அப்படி இருக்கிறவர்களெல்லாம் ஆசைப்படலாம், தவறல்ல. நாட்டில் இந்திய நாடு ஜனநாயக நாடு, அனைவருக்கும் உரிமை உண்டு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உழைக்காமல் பலன் பெறுகின்றார்கள், அதுதான் பெரும் ஊழல். உழைக்காமலேயே பலனை பெறுவதுதான் பெரும் ஊழல். தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, இதே புரட்சி தலைவர் அம்மா எங்கேயுமே போகாம வீட்டிலேயே அமர்ந்து கொண்டு கனவு காணலாம், அது நனவாகாது. கனவு காண்பதற்கு அனைவரும் உழைக்கும் மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட அவதாரத்தில் கட்சியை உடைக்க வேண்டும், முடக்க வேண்டும், மக்கள் செல்வாக்குள்ள இயக்கம் என்பதை நிரூபித்து காட்டுகின்றோம். இது உயிரோட்டம் உள்ள இயக்கம். எந்த கொம்பனாலும் அண்ணா திமுகவை அசைத்து பார்க்க முடியாது.